ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சாரா ஹாப்பி விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 2 பேருக்கு தேவையான அளவு தான் மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கேன். பாத்திரம் சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நெய் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் நெய் ஆட் பண்ணல. ஒரு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டு நல்லா வெடித்து வரட்டும், பொரிஞ்சு வரட்டும். நான் மீடியம் சைஸில் 4 வெங்காயம் எடுத்து நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பிரியாணிக்கு வந்து வெங்காயம் நல்லா நைஸாக கட் பண்ணணும், மொத்தமாக கட் பண்ணக்கூடாது. நைஸாக கட் பண்ணிங்கன்னா நல்லா சீக்கிரமாக வதங்கி வரும். வெங்காயத்தை நல்லா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பிரியாணிக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகுதோ அந்த அளவுக்கு பிரியாணி டேஸ்ட் ஆகும். கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றுங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வெங்காயம் வரணும். நான் மீடியம் சைஸில் 3 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பிரியாணிக்கு வந்து தக்காளி ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது, புளிக்க ஆரம்பிச்சிடும். இன்னொன்று தக்காளி சோறு மாதிரி ஆகிரும். தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் தக்காளி ஆட் பண்ணும் போதே புதினா, கொத்தமல்லி, 3 பச்சை மிளகாவும் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து 2 பேருக்கு தேவையான அளவு தான் மெஷர்மெண்ட் சொல்கிறேன். நல்லா வந்து ஃப்ரை ஆகட்டும். தக்காளி நல்லா வதங்கணும். வெங்காயம் தக்காளி எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வருதோ அந்த அளவுக்கு பிரியாணி நல்லா டேஸ்ட் ஆகும். தக்காளி வதங்கி வர்றதுக்கு, சாஃப்டாக ஆகிறதுக்கு 1 டீஸ்பூன் நான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே தூள் உப்பு தான் கிடைக்கும், கல் உப்பு நான் யூஸ் பண்ண மாட்டோம். உங்களுக்கு அங்கே கல் உப்பு கிடைச்சா நீங்கள் கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்குங்க. கொஞ்சம் ஹையாக ஆக்கினா அடி பிடிச்சிரும், டேஸ்ட் நல்லா இருக்காது, கசக்க ஆரம்பிச்சிடும் பிரியாணி. எண்ணெய் நல்லா இந்த அளவு பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் தக்காளியை. நான் வந்து 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். நான் வந்து 1/2 கேஜிக்குள்ளே தான் போட்டிருக்கேன். இங்கே பெரிய டீஸ்பூனில் நான் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி வரட்டும். இஞ்சி பூண்டு ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் வந்து வதங்கின பிறகு க்ளீன் பண்ணி வச்ச சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் வந்து நல்லா இந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு கூட நல்லா வதங்கி வரணும். எந்த அளவுக்கு நல்லா வதங்குதோ 10 நிமிஷம் நீங்கள் வதக்கி விட்டுக்கோங்க. அதிலே வந்து சிக்கன் நல்லா வெந்துடும். சிக்கன் எந்த அளவுக்கு இந்த மசாலா நல்லா வதங்கி வருதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதே நீங்கள் மட்டன் பிரியாணி செய்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் தனியாக மட்டனை வேக வச்சு கூட அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விடுங்க. கொஞ்சம் ஹையாக ஆக்கிட்டிங்கன்னா அடியில் வந்து அடி பிடிச்சிரும், பிரியாணி வந்து கசக்க ஆரம்பிச்சிடும். தேவையான மசாலா: மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மிளகு ஜீரகம், சோம்புத்தூள், பிரியாணி மசாலா, பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள். சோம்புத்தூள் வந்து ஆப்ஷன் தான், நாங்கள் வந்து கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணுவோம். எதுக்குன்னா சிக்கனில் வந்து கவுச்சி ஸ்மெல் அடிக்காமல் இருக்கிறதுக்காக நான் சோம்புத்தூள் ஆட் பண்ணுவேன். இது ஆப்ஷன் தான், உங்களுக்கு தேவையானா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க, தேவையில்லைன்னா. உங்களுக்கு மஞ்சத்தூளும் ஆப்ஷன் தான், லைட்டாக போட்டுக்கோங்க. ஏன்னா மஞ்சத்தூள் போட்டாலும் கவுச்சி ஸ்மெல் அடிக்காது. இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் 2 டீஸ்பூன் வந்து தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். தயிர் நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் தயிர் நல்லா வந்து பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. நீங்கள் 1 கிலோவுக்கு வந்து பிரியாணி ஆக்கணும்னா நீங்கள் வந்து 1/4 லிட்டர் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் வந்து புளிச்ச தயிராக இருந்துச்சுன்னா இன்னும் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே வந்து பாக்கெட் இது தான், அதனால் வந்து அந்தளவுக்கு பிடிக்காது. நல்ல தயிரையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதங்கட்டும். இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். நான் இந்த ஒரு கப்பில் வந்து 2 கப்பு அரிசி போட்டிருக்கேன். 1 கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி மெஷர்மெண்ட்டு. 3 கப்பு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். இங்கே வந்து பாஸ்மதி ரைஸ் தான் கிடைக்கும். நான் பாஸ்மதி ரைஸை வந்து 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். உங்களுக்கு அங்கே என்ன ரைஸு கிடைக்குதோ அந்த ரைஸை வந்து நீங்கள் 1/2 அன் ஹவர் முன்னாடியே ஊற வச்சுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தண்ணியை ஊற்றிட்டு நான் இங்கே வந்து 1 லெமன், 1 கிலோவுக்கு வந்து 1 லெமன் போடணும். எனக்கு நான் 1/2 கேஜிக்குள்ளங்கனால எனக்கு பாதி லெமன் போதும். லெமன் சாறை எடுத்து கொட்டை இல்லாமல் அதை ஊற்றுக்கோங்க. ஏன்னா கொட்டையோடு போட்டிங்கன்னா கசக்க ஆரம்பிச்சிடும். லெமன் நல்லா சாறை புழிஞ்சு விட்டுட்டு
மூடி வச்சுருங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நீங்கள் அரிசி நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி இருக்கக்கூடாது ரைஸில். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு கப்புக்கு ரைஸுக்கு 1.5 கப்பு தண்ணி தான் மெஷர்மெண்ட் கரெக்டான இது. இல்லைனா அரிசி தண்ணி எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா சாப்பாடு குழஞ்சிரும், டேஸ்ட் நல்லா இருக்காது. அதேமாதிரி ரைஸை வந்து போட்ட பிறகு அடிக்கடி வந்து கிண்டி விடக்கூடாது. ஒரு டைம் ரைஸ் போட்ட பிறகு கிளறி விடணும். கிளறி விட்ட பிறகு மூடி வச்சுருங்க. மூடி வச்சு ஒரு லோ ஃப்ளேம்லேயே வச்சு 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பாருங்கள். மறுபடியும் ஒரு டைம் நீங்கள் கிளறி விடுங்க. ஏன்னா அடியில் வந்து அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம ஒரு டைம் கிளறி விட்டுக்கணும். மறுபடியும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வேக விடுங்க. வெந்த பிறகு தண்ணியெலாம் ட்ரை ஆன பிறகு தோசைக்கல்லை வச்சு தம்மு போடுங்க. பாருங்கள், எனக்கு இந்த அளவுக்கு தண்ணி நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நான் தோசைக்கல்லை வச்சு நான் தம்மு கூட போகிறேன். இதில் கிஸ்மிஸ் பழம் போட்டுக்கலாம், நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நாங்கள் இங்கே பிரியாணிக்கும் சரி புலாவுக்கும் சரி கிஸ்மிஸ் பழம் போடுவோம். நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் பிரியாணி ரெடி செஞ்சு பார்த்துட்டு எப்படி சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் என் சேனலை கொடுங்க. நான் புதுசாக இப்போ யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். உங்கள் சப்போர்ட் எப்போதும் வேணும். பிரியாணி எப்படி சொல்லி